जय श्री ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतस्य सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் இதய கடவுள் இறைவனை பற்றிய அந்த அழகான வர்ணனை. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 12 முதல் 15 வரை. 12வது பதம். ஏகைகசோங் சாரி அதீனலீலாஹசி தேக்ஷனோல்லசத் ரூபங்கசம் சூசிதக பூரி அனுக்கிரகம் ஈக்ஷேத சிந்தாமயமேனமீஸ்வரம் யாவன் மனோதாரணயாவதிஷ்டதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அவே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய் ஸ்ரீல பிரபுபா ஜெய். பகவானின் பெருந்தன்மையுள்ள தெய்வீகமான லீலைகளும் அவரது புன்னகை பொழியும் முகத்தில் பிரகாசிக்கும் பார்வையும் அவரது பரந்த அனுகிரகத்தின் அறிகுறிகளாகும். எனவே தியானத்தின் வழியாக மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் வரை பகவானின் இந்த உன்னத உருவத்தின் மீது தன் மனதை ஒருவன் பதிய செய்ய வேண்டும். அப்போ எதன் மீது மனதை பதிய செய்ய வேண்டும், எதனை தியானிக்க வேண்டும், தியானம் என்றால் என்ன? இன்னைக்கு மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏதேதோ தியானம் சொல்லி எதையெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக யோகாங்கிற பேர்ல இன்னைக்கு என்னத்தை எல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்க. சமீபத்துல கூட நீங்க எல்லாம் அந்த சோசியல் மீடியால எல்லாம் பார்த்திருப்பீங்க. யோகாங்கிற பேர்ல டான்ஸ் ஆடுறது, இங்க உடம்பு அசைக்கிறது, அங்க உடம்பு அசைக்கிறது, என்னெல்லாமோ கோமாளித்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு. ஆனா இவங்க யாருக்குமே யோகான்னா என்னன்னு தெரியல. முதல்ல யோகா என்றால் என்ன, யோகா என்றால் என்ன, யாருக்கா தெரிஞ்ச சாட் பாக்ஸ்ல போடுங்க. யோகா என்றால் என்ன, யோகம் என்பதன் பொருள் என்ன பார்க்கலாம். யார் சரியா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? ரதயாத்திர பிரசாத் ஜெகநாத் பிரசாத வேணா கொடுக்கலாம். யோகா என்றால் என்ன? யோகம் என்றால் இணைதல். யாரோடு இணைவது? இறைவனோடு இணைவது. இறைவனோடு இணைதல் என்றால் எவ்வாறு இறைவனோடு இணைவது? எவ்வாறு இறைவனோடு இணைவது? யோகம் என்றால் என்ன? யோக இந்திரிய சம்ஜமா. யோக இந்திரிய சம்ஜமா மீன்ஸ் வெரி குட். நிறைய பேர் கரெக்டா போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பகவத்கீதை 18 நாள் வகுப்பு படிச்சு பெரிய யோகிகள் ஆயிட்டாங்க, ஞானிகள், பக்தர்களே ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ யோகம் என்றால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் ஒருவன் யோகியாக முடியாது. யோக இந்திரிய சம்ஜமா. யோகா மீன்ஸ் கண்ட்ரோலிங் த மைண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் த சென்சஸ். வித்தவுட் கண்ட்ரோலிங் த மைண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் த சென்சஸ் ஒன் cannot become a யோகி. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் ஒருவர் யோகியாக முடியாது. இதை நீங்க பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயத்துல படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பகவத்கீதை 18 நாள் வகுப்பு எடுத்தாங்க இல்லையா? அப்புறம் பகவத்கீதை தொடர் வகுப்பு எடுத்தாங்க. நீங்க அப்ப எல்லாருமே பகவத்கீதை 18 நாள் வகுப்பு முடிச்சு, பகவத்கீதை தொடர் வகுப்பு முடிச்சு, இப்ப பாகவதம் அட்வான்ஸ் கிளாஸ்க்கு வந்து எல்லாம் அட்வான்ஸ் டிவோட்டி ஆயிட்டாங்க.
இங்க இருக்கிறவங்க எல்லாம் அட்வான்ஸ் பக்தர்கள் ஆயிட்டாங்க. அப்போ பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்ற, யாரு யோகி ஆக முடியும், யோகிக்கான அறிகுறி என்ன, யோகி என்றால் யாரு, யார் ஒருத்தர் யாரு யோகின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு சப்னசு யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த சப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. இந்த 4 விஷயத்தை யாரு சரிவர செய்யலையோ அவங்க யோகி ஆக முடியாது. இந்த 4 விஷயத்த யாரு சரிவர பண்ணலையோ அவங்க யோகி ஆக முடியாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணர். அது என்னங்க 4 விஷயம்? இது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். நாம் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய இந்த 4 செயல்களை நாம் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நாம் யோகி ஆக முடியாது. நம்முடைய தினசரி வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய இந்த 4 செயல்களை நாம் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நாம் யோகி ஆக முடியாது. அது என்ன 4 செயல்? யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய, உணவு, உழைப்பு, உறக்கம், கேளிக்கை. இந்த 4 விஷயம், உணவு, உழைப்பு, உறக்கம், கேளிக்கை. இந்த 4 நாம் சரிவர கையாளவில்லை என்றால் நாம் யோகியாக முடியாது. சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அளவு. அதுக்கப்புறம் உழைப்பு, எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டும், உறக்கம் எவ்வளவு நேரம், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். இதை பேலன்ஸ் பண்ணாத யோகியா. நீங்க எல்லாம் நினைச்சுக்காது யோகின்னா ஏதோ காட்டுல போய் உட்காந்துக்குவாரு, யோகின்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிடுவாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு, இல்ல ஏதோ ஆசிரமத்துல உட்கார்ந்துருப்பாரு. நோ, யோகி என்றால் இந்த 4 விஷயத்தை கையாள தெரிந்தவனே யோகி. அளவாக சாப்பிட வேண்டும், மனநிறைவோடு சாப்பிட வேண்டும், ஆரோக்கியமாக உண்ண வேண்டும். அப்போ நாங்கெல்லாம் எங்களுடைய கோயில்ல இஸ்கான் டெம்பிள்ல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல 2 வேளை தான் பிரசாதம். காலையில ஒரு 9:30 மணிக்கு பிரசாதம் சாப்பிடுவோம், சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு. 2 முறை தான் நாங்க பிரசாதமே எடுத்துக்கிறோம். 2 முறை சாப்பிட்டால் யோகி, 3 முறை சாப்பிட்டால் போகி, 4, 5 முறை சாப்பிட்டா ஒரு ரோகி. 2 முறை சாப்பிட்டோம் யோகி ஆயிரும். காலை மாலை 2 வேளை மட்டும். இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்காக உணவு உட்கொண்டால் அவன் யோகி. சரி, கொஞ்சம் கோடி பாயசம் எல்லாம் ஊதி சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு 3-4 வேளை, ஒரு 3 வேளை சாப்பிட்டா, காலையில மதியம் நைட்டு, காலையிலயும் சாப்பிட்றார், மதியம் சாப்பிட்றார், இரவும் சாப்பிட்றார். அந்த 3 வேளை சாப்பிட்டா அவர் போகி, இஸ் என்ஜாயிங் இஸ் லைஃப். அவங்க வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 3 முறை சாப்பிட்டா வாழ்க்கையை அனுபவிக்கிறார். 4, 5 எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் பணம் எடுத்து டாக்டருக்காக வச்சுக்கணும். மாசம் மாசம் நீங்க சம்பாதிக்கிற பணத்துல இந்த 4 முறை சாப்பிடுறது, 5 முறை ஓடும் போது, ரோட்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பிளைட்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அரவ மிஷின் மாதிரி நம்ம ஊர்ல இந்த கிரைண்டர் மிஷின்ல இருக்கு, அதை அரைச்சிக்கிட்டே இருக்கு, டரக்கு டரக்கு டரக்கு. இந்த மிளகாத்தூள் அரைக்கிற மிஷினு, அரிசி மாவு அரைக்கிற மிஷினு, அது மாதிரி உள்ளுக்குள்ள எதையா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி உணவு உட்கொண்டே இருக்கிறார், சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா அவர் என்ன பண்ண, தன் வருமானத்துல ஒரு பாகத்தை மருத்துவத்துக்காக எடுத்து வைக்க வேண்டும். அவர் ரோகியாயிருப்பார். அதனால அளவாக உண்ண வேண்டும். யார் அளவாக உணவு சாப்பிடுறாங்களோ அவங்கதான் யோக முறை பண்ணணும். நாங்கெல்லாம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணும்போது அங்கங்க சத்சங்கத்துக்கு போகும்போது நிறைய பக்தர்கள்லாம் இந்த கேள்வி கேட்பாங்க, பிரபு ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருது பிரபு, ஜெபமாலை எடுத்தாலே தூக்கம் வருது, அப்புறம் பகவத்கீதை புத்தகத்தை எடுத்து படிச்சா தூக்கம் வருது, பாகவதம் படிச்சா தூக்கம் வருது, சரி பாகவத வகுப்பு கேட்கலான்னு தூக்கம் வருது, என்ன பண்றது, ஏன் தூக்கம் அதிகமா வருகிறது? ஏன்னா உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா வரும். உணவு கட்டுப்பாடு இல்ல, ஓய்வு சரியா எடுக்கல, நம்ம சரியா ஓய்வு எடுக்கல. ஒரு சராசரி மனிதன் 6 மணி நேரம் ஓய்வு எடுத்தே ஆக வேண்டும். 6 மணி நேரம். இரவு 9:30 மணிக்கு படுக்கையில் போய் படுத்து, இரவு 9:30 மணிக்கு படுக்க போயிடுது. 10, 11, 12, 1, 2, 3
6 மணி நேரம். அப்ப 3:30 மணிக்கு எந்திரிச்சது. இதுதான் ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். வேத காலத்துல இப்படித்தான் வாழ்ந்தாங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மின்சாரம் கிடையாது, சமூக வலைதளங்கள் கிடையாது, கையில ஸ்மார்ட் போன் கிடையாது. அதனால படுத்த உடனே தூக்கம் வரும். இன்னைக்கு கையில ஸ்மார்ட் போனை வச்சு தேய்ச்சி 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 கை ரேகையெல்லாம் தேய்ச்சி போய், போன் சார்ஜ் போய், இல்ல சார்ஜ் போட்டு தேய்ச்சி, அப்புறமா டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் போனை வச்சு தூங்கும். 11:30 மணி 12 மணி. பெரும்பாலான மக்கள் இந்த தவறு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் காலையில 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறது. உடம்பு பூரா வியாதி. அதனால உடலுக்கு நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அது ஒரு மெஷின் தானே. ராமாயணா மந்த் ஸ்பெஷல். உடம்புக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? அது என்ன ஆச்சு? எந்திரம் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம காரை ஓட்டிக்கிட்டே இருந்தா அது ரொம்ப சூடாயிருது இல்லையா? அப்போ ஓய்வு கொடுக்குறோம். காருக்கு ஓய்வு கொடுக்குறோம். மொபைல் போனுக்கு கூட ஓய்வு கொடுக்கணும். அதை யூஸ் பண்ண சூடாயிருது. மொபைல் போனுக்கு ஓய்வு கொடுக்கணும், காருக்கு ஓய்வு கொடுக்கணும், எல்லா எந்தத்துக்கும் ஓய்வு கொடுக்கணும். இந்த உடம்புக்கு மட்டும் ஓய்வு கொடுக்கறதே இல்லை. அப்புறம் எப்படி அதை வேலை செய்யும்? அப்புறம் மக்கர் பண்ணாரு, கோளாறு பண்ண ஆரம்பிச்சு. அதனால உறக்கம் 6 மணி நேரம் கட்டாயம் தேவை. நான் பாறை தூக்குறேன், இல்ல சிமெண்ட் மூட்டையை தூக்குறேன், பாறையை உடைக்கிறேன், அப்புறம் ஐடி கம்பெனி உட்காந்து மண்டை மூளை வெளியே வர்றதுக்கெல்லாம் வேலை செய்யறேன், என் மண்டை மூளையெல்லாம் வெடிச்சு போயிருமா அந்த மாதிரி வேலை செய்யறேன், மண்டை மூளையெல்லாம் சூடாயிருச்சு அப்படின்னா 1 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்து 1 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா. அந்த அளவுக்கு மூளை கசக்கி பிடிச்சு என் ஓனர் என் மூளை எடுக்க விட மாட்டார் போல இருக்கு. அப்படியெல்லாம் வேலை பார்த்தா ஒரு 1 மணி நேரம் கூடுதலா ஓய்வு எடுத்து. அப்ப எப்படி பார்த்தாலும் 9:30 மணிக்கு தூங்க போயிடணும். 3:30 மணி 4 மணிக்கு எல்லாம் 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம். கடினமா உழைக்கிறவங்க, நார்மலா உழைக்கிறவங்க 9:30 மணிக்கு தூங்கி 3:30 மணிக்கு எந்திரிச்சு. இல்ல இந்த உடம்பு நம்மளை படுக்க வைக்கும். நாம உடம்புக்கு ஓய்வு கொடுக்கலைன்னா உடம்பே ஓய்வு எடுத்துக்கும். எங்க போய் ஓய்வு எடுப்போம்? வீட்டுல பெட்ல படுக்கலைன்னா ஹாஸ்பிட்டல் பெட்ல போய் படுத்து வீட்டு படுக்கையில படுத்து தூங்கலைன்னா மருத்துவமனையில் உள்ள படுக்கையில போய் படுத்து தூங்க வேண்டியது. அதனால உறக்கம் மிதமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கம் மிதமாக இருக்க வேண்டும். உழைப்பு மிதமாக இருக்க வேண்டும். எதுக்குமே நேரம் இல்லை. ஒரு சாப்பிட கூட நேரம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்னு வண்டியில போகும்போதெல்லாம் சாப்பிட. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு வேலையா சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னையில ஒரு பொண்ணு பஸ்ல அவசர அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு, எனக்கு பாவமா இருந்துச்சு. இப்படி எல்லாமா வாழணும்? உட்காந்து சாப்பிட கூட நேரம் இல்லையே. அதான் பழைய கவிதை ஒண்ணு ஸ்கூல்ல படிச்சு ஞாபகம் வந்துச்சு. என்னடா வாழ்க்கை, என்றுமே கவலை, நிக்கவோ பார்க்கவோ நேரமே இல்லை, ஆடு போல் மாடு போல் அசை போட்டு மரக்கிளை, அடியேறி நிக்கவோர் கனமேனும் இல்லை. ஆனா ஆடு மாடு கூட உட்காந்து அசை போடுது, எனக்கு அது கூட நேரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கடினமான உழைப்பு தேவையா? என்ன சொல்றது? இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இதை நாம் மிதப்படுத்தவில்லை என்றால் யோகி ஆக முடியாது. யோகி ஆகாம தியானம் எப்படி பண்ண முடியும்? அதனால இந்த யோகாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு யோகாங்கிறது. யோகா தினம்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால. ஆனா யோகா என்றால் அது 8 நிலை இருக்கு. யோகானா 8 ஸ்டேஜ் இருக்கு. 8 நிலை கொண்டது யோகா. யம, நியம, பிரத்யாகார, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, then final stage samadhi. Even though sleeping, if you plan to go, you can't rest mind. There's so many advantages. Yes. இப்ப அதுக்குதான் என்ன வழின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கான வழி என்ன? நம்ம வாழ்க்கைய காம்ப்ளிகேட் ஆக்கிட்டோம், ரொம்ப கடினப்படுத்திக்கிட்டோம். அப்ப யோகத்துல 8 நிலை உண்டு. யம, நியம, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. அந்த சமாதிங்கிறது 8th ஸ்டேஜ். முதல்ல யம நியம. யம நியமம்னா என்ன? யம நியமம் சொன்னா தமிழ்ல கூட நியமங்கள் தான். என்ன நியமங்கள்? எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது,
எதை கேட்க வேண்டும், இதெல்லாம் சட்டதிட்டங்கள். இத முதல்ல கொண்டு வரணும் பழக்கத்துல. அப்புறம் முதல்ல இந்த உடல் உறுப்புகள்ல முக்கியமான உறுப்பு நாக்கு. நாக்கை கட்டுப்படுத்தணும். நாக்கு, வயிறு, பால் உறுப்பு எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. நாக்கை கட்டுப்படுத்தல அவன் யோகியே ஆக முடியாது. அது பேச்சாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி. நாக்கை வச்சுட்டு எதை வேணாலும் பேசலாமா கேட்கிறோம் இல்லையா? என் நாக்குல நரம்பு இல்ல, என்ன வேணாலும் பேசுவியா நீ? அப்புறம் என்னையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்னத்தையா சாப்பிடுற? அப்ப இந்த நாக்கை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் யோகி ஆக முடியாது. நாக்கை கட்டுப்படுத்தல யோகி ஆகவே முடியாது. அதனால முதல்ல யம நியமா, நாக்கை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், அப்புறம் மனதை கட்டுப்படுத்தணும், அப்புறம் சுவாச பயிற்சி பண்ணணும், அப்புறம் ஆசனங்களை பண்ணணும். இதெல்லாம் ஒழுக்க விதிமுறையை கடைபிடிச்சு வந்தால் மட்டும்தான் ஒருத்தனால தியானத்துல உட்கார முடியும். இன்னைக்கு தியானம்னு சொல்லிட்டு நீங்க எதை வேணாலும் தியானம் பண்ணுங்க. ஒரு வட்டத்தை தியானம் பண்ணுங்க, சதுரத்தை தியானம் பண்ணுங்க, செவ்வகத்தை தியானம் பண்ணுங்க, ஒளிய தியானம் பண்ணுங்க, அதை தியானம் இத நோ கிடையாது. தியாயதே விஷ்ணு, நாம் விஷ்ணுவை தியானிக்க வேண்டும். விஷ்ணுடைய அது விஷ்ணு எப்படி தியானிக்கணும் இங்க சொல்லியிருக்கு பாருங்க. ஏகை 13ஆம் ஸ்லோகம். ஏகை கசோவங்கா நித்யா தியானுபாவயே பாதாதியாவத்தசிதம் கதா பிருதஹ சிதம் சிதம் சதானம் அபோஹ்ய தாரயேத் பரம் பரம் சுத்தயதி யதா யதா. தியானத்தை முழுமுதற் கடவுளின் தாமரை பாதங்களில் துவங்கி அவரது புன்னகை மூத்த முகம் வரை முன்னேறி செல்ல வேண்டும். தியானத்தை முதலில் தாமரை பாதங்களில் பதித்து பிறகு கொண்டை கால்களிலும் அதன் பின்னர் தொடைகளிலும் பதிய செய்து இப்படியாக உயர உயர செல்ல வேண்டும். அங்கங்களின் வெவ்வேறு பகுதிகளின் மீது ஒவ்வொன்றாக எவ்வளவு அதிகமாக மனம் நிலைக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக புத்தி தூய்மை அடைகிறது. ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திருவஸ்மிருதி, ஸ்மிருதி விப்ரலமே சர்வகிரந்தினா விப்ரமோக்ஷக. நாம் உண்ணக்கூடிய உணவு சுத்தமா இருந்தா இந்த உடம்பு சுத்தமாகும். இந்த உடல் சுத்தமா இருந்தா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சா சாஸ்திரம் படிச்சா புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிட்டா மோட்சம் தான். எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க, புலன்கள், மனம், புத்தி, ஆன்மா எல்லாம் அண்டை வீட்டுக்காரங்க தான். புலன்களுக்கு மனதோடு சம்பந்தம் இருக்கு, மனதுக்கு புத்தியோடு தொடர்பு இருக்கு, ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் பக்கம் பக்கமா இருக்கு. புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் மனதை கட்டுப்படுத்த முடியாது. மனதை கட்டுப்படுத்தல புத்தி நல்லா வேலை செய்யாது. புத்தி ஒழுங்கா இல்லைன்னா ஆத்மா உணர முடியாது. அதனாலதான் சொல்றாரு கிருஷ்ணா பகவத்கீதையில, இந்திரியாணி பராராகும் இந்திரியப்ப பரமன மனசஸ்து பராபுத்தே யோ புத்தே பரதர்ஷபா. அர்ஜுனா, புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. இப்போ உதாரணத்துக்கு புலன்கள் இருக்கு. இப்போ ஒரு அழகான பொண்ணு போகுது. உடனே ஒரு பையன் அந்த பொண்ணை பாக்குறான். ஓ, இங்க ஒரு அழகான பொண்ணு போகுதே. அப்ப இது யார் கட்டுப்படுத்த முடியும்? இந்த புலன்கள் முதல்ல பாக்குது. புலன்களுடைய வேலையே புலன்ப விஷயத்தை நோக்கி ஓடும். புலன்களுடைய இயல்பு என்னன்னா, புலன்ப விஷயத்தை நோக்கி ஓடுறதா புலன்களுடைய வேலையே. கண்ணு எதையாவது பார்க்கணும், காது எதையாவது கேட்கணும், வாய் எதையாவது பேசணும். அது அப்படி டெம்ப்டேட் பண்ணும், அப்படி தூண்டும், நம்மள அப்படி உந்துத தூண்டுது. அப்ப உடனே மனது என்ன சொல்லணும்? புலன்களே, நீ ஏன் அங்க பாக்குற? அது பார்க்க கூடாது, இதை கேட்க கூடாது, இதை பேசக்கூடாது அப்படின்னு மனது சொல்லணும். ஆனா மனதும் பலவீனமா இருக்கு. அப்ப புத்தி சொல்லணும், மனமே, நீ என்ன துடிச்சிருந்தா புலன்கள் பின்னாடி போற? இது சரியில்லை, தப்புன்னு புத்தி சொல்லணும். புத்தியும் ஷார்ப்பா இல்ல, அப்போ ஆத்மா கஷ்டப்படும். அதனால இந்த புலன்கள், மனம், புத்தி இதையெல்லாம் செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. புலன்கள், மனது, புத்தி இதெல்லாம் செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு மாற்று வழி ஏதாவது பண்ணணும். இப்போ புலன்கள், மனசு, புத்தி இருக்கு இல்லையா? இது பௌதிகமான விஷயத்தை நோக்கி போகும்போது அதை அப்படியே டைவர்ட் பண்ணணும். எங்க? கிருஷ்ண பக்தி கொண்டு வரணும். புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். மனதுக்கு
மனதை பௌதிகமான விஷயத்தை விடுவிக்கணும்னா திராயதே தி மந்திரக மகா மந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ மகா மந்திரம் ஜெபம் பண்ணணும். புத்தி வந்து பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். இப்ப இங்க எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு? இப்போ நமக்கு வந்து சைலண்ட் மெடிடேஷன் நாட் பாசிபிள். ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்து தியானம் பண்ணுங்க நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா மனதுல இருந்து எண்ணங்கள் அலையலையா வந்துகிட்டே இருக்கு. நீங்க சும்மா உட்காந்து சரி சார் நீங்க உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் பேசாம உட்காருங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கணும்? பாதி பேர் தூங்கிடுவோம். அதனால மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. அப்ப மனதுக்கு இன்னொரு வகையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இன்னொரு வகையான மருத்துவம் செய்யணும். என்னது? மனதை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்போ நம்ம நாம ஜபிக்கும் போது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மந்திரம் வந்து வாய் உச்சரிக்குது, காது கேக்குது, மனது என்ன பண்ணும்? இந்த மாதிரி கிருஷ்ணருடைய போட்டோ, ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா, ராதா கிருஷ்ணர், இல்ல பகவான் விஷ்ணு, அவங்களுடைய தாமரை பாதம் தியானிக்கணும். முதல்ல தியானம் எங்க இருந்து பண்ணணும்? பகவானுடைய தாமரை திருப்பாதம். அப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இஸ்கான் டெம்பிள் எல்லாம் வந்தோம்னா இவ்வளவு அழகா பகவானுக்கு அலங்காரம் பண்ணிருக்காங்க. நீங்க எவ்வளவு ஆபரணம் போட்டிருக்காங்க, என்ன அழகா மாழை போட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு தானே அலங்காரம் பண்றது. நீங்க வந்து மாயாப்பூர் போனா ராதா மாதவுக்கு எவ்வளவு அழகா அலங்காரம் பண்றாங்க. பிருந்தாவன் போனா ராதா ஷாம் சுந்தர். எதுக்கு இந்த அலங்காரம் பண்றாங்க? நம் மனதை பகவானது தாமரை திருப்பாதத்தில் நிறுத்த வேண்டும். மனதை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியாது. மனதுக்கு உயர்ந்த சுவையை கொடுக்கும். ஏன்னா மனது ஏற்கனவே தாழ்ந்த சுவையை அனுபவிச்சு, நம்முடைய மனதானது தாழ்ந்த சுவையை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால மனதுக்கு உயர்ந்த சுவையை கொடுக்கும். எப்படி உயர்ந்த சுவையை கொடுக்கறது? அது கிருஷ்ண பக்தி. மனதுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது தூய்மை அடைஞ்சிட்டே வரும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வந்து இப்ப யாத்திரை போறோம். சிலர் வந்து திருப்பதி யாத்திரை போவாங்க, சிலர் வந்து ஸ்ரீரங்கம் போறாங்க, சிலர் காஞ்சிபுரம், ஜெகநாத் பூரி, அந்த கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்றோம். அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறந்து போகக்கூடாது. அப்படியே ஜெபம் பண்ணும்போது அந்த பகவானை மெடிடேட் பண்ணும். அன்னைக்கு வந்து ஜெகநாதருக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, ராதாகிருஷ்ணனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க பாதம் எப்படி இருந்தது, அந்த பாதத்துல என்னென்ன அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, துளசி எங்க வச்சிருந்தாங்க, இன்னைக்கு என்ன மாதிரி கார்டன் பகவான் மாலை என்ன மாதிரி போட்டிருந்தாங்க, பகவானுடைய கண்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தாமரை பாதத்துல ஆரம்பிச்சு, இது வந்து ரொம்ப சுலபம். இந்த தியானம் வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். பகவானை தியானிக்கிறது ரொம்ப சுலபம். இப்ப வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இருக்கும். உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து எல்லாரும் இன்னொரு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு கண்ணை மூடி உட்கார்ந்துக்குங்க, கடவுளை தியானம் பண்ணுங்க. ஆனா அவருக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க எப்படி தியானம் பண்ணுவீங்க? கடவுளுக்கு உருவம் இல்லை, அவர் உருவமற்ற ஒன்று, நீங்க தியானம் செய்யுங்க. பாதி பேருக்கு ஒண்ணுமே புரியாது. எதையோ தியானிக்க சொல்றாங்க. எதை நாம் உணராத ஒன்றை எப்படி தியானிக்கிறது? இதுவரைக்கும் நான் கடவுளை உணரவில்லை, உணராத ஒன்றை எப்படி நான் தியானிக்கிறது? உருவமற்ற ஒன்றை நான் எப்படி தியானிக்கிறது? ஒரே பாதி பேர் குழப்பமா இருக்குது இல்ல. மீதி பேர் எதையா தியானம் பண்ணி தூங்கிடுவாங்க, அதுல பாதி பேர் தூங்கிடுவாங்க, தூக்கம் வந்து. ஆனா இப்படி நாம சொல்றோம். சரி, ஓகே, என் அருமை பக்தர்களே, இன்னும் அடுத்த அரை மணி நேரத்துக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பகவான் லீலைகளை தியானம் செய்யுங்க. பகவான் கிருஷ்ணர் செய்த லீலைகளை ஏதோ ஒன்று ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யுங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? எனக்கு வந்து பிருந்தாவன் லீலை ரொம்ப பிடிக்கும், எனக்கு தாமோதர லீலை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து நரசிம்ம லீலை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ராமர் லீலை ரொம்ப பிடிக்கும். 1000 லீலைகள், 1000 லீலைகள். அப்படி கண்ணை மூணா எல்லாம் கண்ணு முன்னாடி வரும். கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் பானையை உடைத்தது, அப்புறம் யசோதாமா கிருஷ்ணர் உரல்ல கட்டி போட்டது, 2 யமால மரங்களை வீழ்த்தியது. அரை மணி நேரம் இல்ல, வாழ்நாள் முழுவதும் தியானிக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு, வாழ்நாள் முழுவதும் தியானிக்கலாம். பாருங்க எவ்வளவு சுலபமாய் கொடுத்திருக்காங்க. பிரபுபாதர் வந்து நம் மனதை இறைவனின் தாமரை திருப்பாதத்தில் நிறுத்துவதற்கு எவ்வளவு சுலபமான வழி செய்து. பக்தி சுலபமானது மட்டுமல்ல, பயில்வதற்கு மிகவும் இனிமையானதும் எளிமையானதும். பக்திங்கிற பாதை சுலபமானது மட்டுமல்ல, பயில்வதற்கு இனிமையானது எளிமையானது கூட. அதனால இது தாழ்ந்ததான் கிடையாது, இது எல்லா யோகத்திலும் உயர்ந்தது. பக்தி யோகா இஸ் டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம்.
ப்ரோப்போ ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்காரு, 20 பக்கம் தான். மிக உன்னதமான யோகம், யோகத்தின் பூர்ணத்துவம் அப்படின்னு பக்தி சம்பந்தமா பிரபுபாதர் எல்லா வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துகள், பகவத்கீதை, பாகவதம் எப்படி பக்தியை பறைசாற்றுகிறது. அதனால பக்திங்கிறது சாதாரண விஷயம். இறைவனிடத்துல அன்பு செய்வதற்கு ரொம்ப அழகான ஒரு பாதையை போட்டு கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்த ஸ்லோகம் 14வது படம். யாவன்ன ஜாயேத பராவரேஷஸ்மின் விஸ்வேஸ்வரே திருஷ்யதரி பக்தி யோக தாவஸ்தவீய புருஷஸ்ய ரூபம் கிரியாவசானே பிரயதः ஸ்மரேத். திவ்யமான மற்றும் பௌதிக உலகங்களின் பார்வையாளரான பரமபுருஷர் பகவானுக்கு அன்பான சேவை செய்யும் உணர்வை ஸ்தூல பௌதிகவாதி வளர்த்து கொள்ளாவிட்டால் அவன் தனது பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளின் முடிவில் பகவானின் பிரபஞ்ச வடிவத்தை நினைவில் கொள்ள வேண்டும் அல்லது தியானிக்க வேண்டும். அப்ப 2 பேர் இருக்காங்க இந்த ஸ்லோகத்துல. யாரு 2 பேர் சொல்றாங்க? ஒண்ணு பக்தர்கள், இன்னொருத்தர் பௌதிகவாதிகள். பக்தர்களால பகவானை தியானிக்க முடியும். இப்ப நான் முன்னே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே பகவானை தியானம் பண்ணுங்கன்னா அழகா உட்காந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். கேட்கறது 7 பேர். என் அருமை பக்தர்களே, பிரபுஜிஸ், மாதாஜிஸ், பிளீஸ் யூ ஹாவ் டு மெடிடேட் தி சுப்ரீம் லார்ட். நீங்க பகவான் கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்கன்னா யாரு கேள்வி கேட்பா? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிலர் நான் முன்னே சொன்ன மாதிரி கிருஷ்ண லீலை, துவாரகா லீலை, மதுரா லீலை, விருந்தாவன லீலை, ஜெகநாத லீலை, ராமலீலை, நரசிம்ம லீலை, வாமன லீலை, 1000 லீலைகள் இருக்கு. வாழ்நாள் முழுவதும் தியானம் பண்ணலாம். ஆனா இந்த லீலைகளை உணராதவங்க, கேட்காதவங்க, அனுபவிக்காதவங்க, படிக்காதவங்க என்ன செய்வாங்க? பௌதிகத்துல தான் இருக்காங்க. தினமும் ஆபீஸ், வீடு, தொழில், வியாபாரம், கல்லூரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை என்ன பண்ண வைக்கலாம்? அவங்க லீலையெல்லாம் புரியுமா? அதுலதான் ஆர்வம் இருக்கா? சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? இறைவனுடைய பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பை தியானம் செய்யுங்கள். அந்த விராட புருஷன் 1000 தலைகள், 1000 பீடங்கள், அண்ட சராசரங்கள், பிரபஞ்சங்கள், சமுத்திரங்கள், மலைகள், பல கிரகங்கள், கிண்ணற, கிம்புருஷ, வித்யாதர, யக்ஷ, ராட்சச, பூலோக, பாதாள, எல்லா கிரகங்கள், எல்லா கிரக அமைப்புகள், அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உயிர்வாழிகள், இதையெல்லாம் அந்த விஸ்வரூபத்துல பார்க்கணும். அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை தியானிக்கலாம். இந்த பிரபஞ்சமே, இந்த பிரம்மாண்டமே அந்த இறைவனுக்குள்ள இருக்கு. இறைவன் பரம்பொருள், அவர் எங்கும் வியாபித்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சமே இந்த பிரம்மாண்டமான புருஷனுக்குள்ள இருக்கு. அப்படி தியானிக்கலாம். அப்ப அவங்களும் படிப்படியா அந்த தியானத்தில் ஈடுபட்டு இறைவனுடைய சிருஷ்டிப்பு, அந்த பிரம்மாண்டம், அந்த இயற்கையின் அதிசயம், அற்புதங்கள், இதை தியானம் செய்து இதுக்கான ஆதாரம் யாரு இறைவனிடத்தில் கடைசியாக சரணடை. ஆனா பக்தனுக்கு அது தேவை. பக்தர்கள் மிக சுலபமாக பகவான் தன்னுடைய மனதை பக்தியின் மூலமா, கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார் பகவத்கீதையில, அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச்ச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்தியுக்தக்ஷ யோகினா. அனன்ய சேதா, இடையராது மனதோடு, சததம் எப்பொழுதும் ஒழுங்காக என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறவர். இடையராது மனதோடு எப்பொழுதும் ஒழுங்காக என்னை நினைத்துக் கொண்டிருப்பவர். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச்ச தஸ்ய அகம் சுலப பார்த்தா. ஓ பார்த்தனே அர்ஜுனா, நான் அவருக்கு அடைவதற்கு மிகவும் சுலபமானவனாகி சுலபமா அடைச்சிடணும். யாருக்கு? பக்தி யோகம். ஒரு பக்தர் பகவானை மிக சுலபமா அடைச்சிடணும். ஏன்னா அந்த பாதை தெளிவா இருக்கு, பயணமும் தெளிவா இருக்கு, குழப்பமே கிடையாது, தெளிவான பாதை. ஆச்சாரியன்மார்கள் அவ்வளவு அழகா வகுத்து கொடுத்திருக்காங்க. ராமானுஜ ஆச்சாரியர், மாத்வாச்சாரியர், பக்தி வினோத் தாக்கூர், சில பிரபுபாதர், எல்லாம் தெளிவு. பாதை தெளிவு, பயணம் தெளிவு. ஒண்ணுதான் செய்யணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம நேரா போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம நேரா போயிட்டே இருக்க வேண்டும். அவர் ரூட் இஸ் கிளியர், அவர் டெஸ்டினேஷன் ஆல்சோ கிளியர். நம்முடைய இலக்கும் தெளிவா இருக்கு. நமது இலக்கு கிருஷ்ணா, நமது பாதை பக்தி மார்க்கம்.
நமது பாதையும் தெளிவா இருக்கு, நமக்கு இலக்கும் தெளிவா இருக்கு. ஒண்ணே ஒண்ணுதான், கண்ணை மூடி நேர போய்கிட்டே இருக்கு. இந்த அந்தவுக்கு திரும்பக்கூடாது. இந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி பக்தியை பிறழாமல் செய்த அனன்ய சேத்தான், பிறழாது மனதோடு. இந்த அனன்யாங்கிற வார்த்தைய பகவத்கீதை நிறைய இடத்துல பகவான் பயன்படுத்துறார். பிறழாது மனதோடு, நிலையான மனதோடு, உறுதியான மனதோடு. அதுதாங்க கஷ்டமா இருக்கு. இந்த மனதை உறுதி பண்ண முடியலையே, மனம் 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 சஞ்சலமாகிக்கிட்டே இருக்கே. அதற்கு தான் தொடர்ந்து பயிற்சி செய்துகிட்டே இருக்கு. ஏன் பிரபுபாதர் நாம ஜெபி சொல்றாரு? நம்ம பிராக்டிஸ் எடுத்து நம்ம பக்தராகும். இப்ப நம்ம எல்லாரும் இயல்பான பக்தர்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் பக்தர்கள் ஆவதற்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். we are practicing devotees. நீங்க மெடிக்கல் காலேஜ்ல போனீங்கன்னா நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்க டாக்டர் மாதிரி கோட் போட்டிருப்பாங்க, ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க டாக்டரா? கிடையாது. மருத்துவர் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் காலேஜ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 5 வருஷம் மெடிக்கல் படிக்கிறாங்க. 5 வருஷத்துல அவங்க உடையெல்லாம் டாக்டர் உடையாதான் இருக்கு. அவங்க டாக்டர் மாதிரி வெள்ளை கோட்டு போட்டுக்குவாங்க, டாக்டர் மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் வச்சுக்குவாங்க, கிளினிக் எல்லாம் போவாங்க, எக்ஸாம் எல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. பட் தே ஆர் நாட் டாக்டர். ஆஃப்டர் 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸாம் எல்லாம் எழுதி ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி தென் ஃபைனலி தே அக்ரி பிகம் டாக்டர், இந்த சர்டிபிகேட். அதே போலதான் நாம் பக்தர் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திலக் போட்டுக்கிறோம், தோத்தி குர்த்தா எல்லாம் போட்டுக்கிறோம், சேரி கட்டிக்கிறோம், நம்மளுக்கு துளசி மாலையெல்லாம் போட்டுக்கிறோம். பக்தர்கள் என்னென்ன பண்றாங்களோ நம்மளும் பண்றோம். நாம ஜெபம் பண்றோம், சேவை பண்றோம், பாகவத படிப்படியா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தொடர்ந்து பயிற்சி பண்றது மூலமா பக்தரை பயிற்சி, தொடர்ந்து பயிற்சி, அதுக்கப்புறம் வைராக்கியம். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒருத்தர் டாக்டர் ஆகணும் இல்லையா? ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும் வைராக்கியம். டாக்டர் ஆகணுங்கிற வைராக்கியம் இருந்தாதான் டாக்டர் ஆகணும். அதே மாதிரி நான் ஒரு தூய பக்தன் ஆகணும் வைராக்கியம். நமக்கு வைராக்கியம், தொடர்ந்து முயற்சி. அபியாசோகேன வைராக்கிய இருக்கிறது. தொடர்ந்து பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் மட்டுமே அது சாத்தியமாகும். கிருஷ்ண சொல்ற கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ், தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கு. பிரபுபாதர் நமக்கு நிறைய சேவை கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குறைந்தபட்சம் 16 மாலை நாம ஜபிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை கேட்கணும், பாகவதம் கேட்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், விக்கிரகத்துக்கு சேவை பண்ணணும், புத்தக விநியோகம் செய்யணும், பிரச்சார பணிகளை மேற்கொள்ளணும், நிறைய சேவை. அப்புறம் குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும், வியாபாரம் பண்ணணும். 24 மணி நேரம் ஒரு பக்தருக்கு பத்தாது. அவ்வளவு அழகா பிரபுபாதர் நமக்கு பிரபுபாதர் போட்டிருக்கிற பாதை இருக்கு பாத்தீங்களா? அதை அப்படி அழகா கொண்டு போனோம்னா நம்ம பக்தியில ரொம்ப அழகான நிலைக்கு, உயர்ந்த நிலை அடைஞ்சிடலாம். ஒரு நாள் நாமளும் சுத்த பக்தராயிடலாம். அப்புறம் நம்ம இயல்பான பக்தராயிரும். நம்ம மனசுல இருந்து கிருஷ்ணர் நீங்கவே மாட்டார். இயல்பான பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்த பதம் 14வது பதம். யாவன்ன ஜாயேத பராவரேஸ்மின் விஸ்வேஸ்வரே திருஷ்யதி பக்தி யோக தாவஸ்தை புருஷஸ்ய ரூபம். இது நம்ம படிச்சுட்டோம். அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். ஸ்திரம் சுகம் சாசனம் ஆஸ்திதோயதி யதா ஜிகாசூரிமமங்கலோகம் காலே ச தேசே ச மனோ ந சஜ்ஜேத் பிராணன் வியஸ்யேத் மனசாஜிதாசு. ஓ மகாராஜா, எப்பொழுதெல்லாம் ஒரு யோகி இந்த மானிடர்களின் கிரகத்தை விட்டு வெளியேற விரும்புகிறாரோ அந்த சமயம் சரியான நேரம் அல்லது இடத்தை பற்றி அவன் குழப்பமடையாமல் சுகாசனத்தில் அமர்ந்து உயிர்காற்றை கட்டுப்படுத்தி புலன்களை மனதால் அடக்க வேண்டும். இது நான் முன்னே சொன்ன மாதிரி யோகத்தின் 8 நிலையில ஒண்ணு. யோகத்துல 8 நிலையில ஒண்ணுதான் ஆசனம். யம, நியம, பிரத்யாகார, பிராணாயாம, அதுக்கப்புறம் ஆசனம். எதுக்கு இந்த யோகாசனம்? யோகாசனம் எதுக்குன்னு சொன்னா, இப்ப எல்லாருக்கும் சத்சங்கத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்றீங்க. சிலர் பெட்ல படுத்துட்டு இருக்கலாம், சாப்பிட்டுட்டு இருக்கலாம், சிலர் உட்கார்ந்து இருக்கலாம், சிலர் சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம், இந்த மாதிரி எங்க உட்காந்துருக்கலாம். ஆனா ஒரு நேரடி வகுப்பு நம்ம அட்டன் பண்றோம், ஆன்சைட் கிளாஸ். அப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். சரி, இப்ப கீழே உட்காரணும். கீழே தரையில
ஒரு அரை மணி நேரம்ல 1 மணி நேரம் சமணங்கால் போட்டு உட்காரும். இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு மணி நேரம் கீழே உட்காருங்க, செவுத்துல சாயாதீங்க, நேரா உட்காந்துருங்க. முதுகு வந்து முதுகு வந்து பின் முதுகு இருக்கு இல்லையா, அது வளையாம நேரா உட்காந்துரு 1 மணி நேரம். பெரும்பாலும் இந்த சத்சங்கத்துக்கு வேணா உட்கார முடியும். பிரபுஜி எனக்கு கொஞ்சம் கால் நீட்டிக்கிட்டுமா, முட்டி வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் கொஞ்சம் செவுத்துல சாஞ்சு கட்டினேன், முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நாற்காலியில உட்காந்துக்கிட்டுமா, கீழே உட்கார முடியல. இன்னைக்கு வந்து நம்முடைய ஆரோக்கியம் அவ்வளவுதான். காரணம், எந்த ஒரு பயிற்சி, உடலுக்கு வேலையே கிடையாது. வீட்டுல மோட்டார் ஸ்டார்ட் பண்ணா ஆபீஸ், ஸ்கூலுக்கு வேன் வீட்டு வாசல்லே வந்து நிக்குது, ஸ்கூலுக்கு போறதுக்கு வேன் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது, வேலைக்கு போறதுக்கு கார்ல போயிடுறோம், மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்றோம், வீட்டுல வேலைக்கு எல்லாமே எந்திரம் தான் வச்சிருக்கிறோம். உசு உசு உசுன்னு அடிச்சா மிக்சி ஓடுது, டரு டரு டருன்னு கிரைண்டர் ஓடுது. இந்த உடம்புக்கு என்ன வேலை? உடம்புக்கு வேலையே இல்லை. அது அப்படியே ஒரு ஜடம் மாதிரி, அது ஆல்ரெடி ஜடம் தான் இந்த உடம்பு, அது என்ன அப்படியே ஒரு மந்தமா கிடக்கு. அதனால என்ன, உட்காந்து எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இதுல என்ன வேடிக்கைன்னா, நீங்க எவ்வளவு பேர் இதை பார்த்திருக்கீங்க, கவனிச்சீங்கன்னு தெரியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டில இருந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டுக்கோ ஒரு பார்க்குக்கோ வந்து 2 வீலர்ல கார்லயோ போவாங்க, அங்க போய் நடத்திட்டு இருப்பாங்க. வீட்டில இருந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டுக்கோ இல்ல பார்க்குக்கோ இல்ல ஒரு வாக்கிங் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, நடந்து போறதுக்கு வீட்டுல இருந்து கார்ல போவாங்க, அங்க போய் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு தனி ஒரு ஷூ, அதுக்கு தனியா ஒரு ட்ரெஸ், வாக்கிங்க்கு ஒரு ட்ரெஸ், எக்ஸசைஸ்க்கு ஒரு ட்ரெஸ், வாக்கிங்க்கு ஒரு ஷூ, ஆபீஸ்க்கு ஒரு ஷூ, வீட்டுக்குள்ள நடக்க செருப்பு, வீட்டுக்கு வெளியே நடக்க செருப்பு, சோ மெனி திங்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம். மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வேடிக்கை ஆயிப்போச்சு. உடல் உழைப்புக்கு வேலையே இல்லை, உழைப்பதற்கு தயாரே இல்லை. எல்லாரும் என்ன விரும்புறாங்க, இந்த காலர் அழுக்காக வேலை செய்யறதுக்காக வழி இருக்கா? இந்த ஒயிட் காலர் இருக்கு இல்லையா, ஒயிட் காலர் ஜாப், என் காலர் அழுக்காக கூடாது, ஏதாவது வேலை இருக்கா? அப்படிதான் ட்ரை பண்றேன். ஐயா கொஞ்ச நேரம் உடம்புல உழைச்சி செய்யறதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்படிலாம் பண்ணாம கடைசியில் என்ன ஆயிடுது, பிசியோதெரப்பி சொல்லுவாரு, கையை இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி பண்ணுங்க. இது ஒரு நாள் வீட்டுல அம்மிக்கல் அரைச்சிட்டு இருந்தது, அப்புறம் ஒரு நாள் ஆட்டாங்கல் அரைச்சிட்டு இருந்தது. இந்த அம்மிக்கல் ஆட்டாங்கல்லாம் போச்சு, நமக்கு உடம்புல வியாதி வந்துச்சு. உணவும் சுவையா இல்ல, ஆரோக்கியமா இல்ல, உடம்புல ஆரோக்கியம். இந்த மாதிரி நம்ம இயற்கையிலிருந்து நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம் லைஃப்ல. அன்றாட வாழ்க்கையில நம்முடைய உணவு பழக்க வழக்கம், நம்முடைய உடலுக்கான வேலை, பிசிக்கல் ஒர்க்கே கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்றதுல பார்த்தா காமெடியா தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு சமூக வலைதளங்களை நிறைய போடுற, இவங்க பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தா வீட்டு வேலை பண்ணத, அந்த வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு எக்ஸசைஸா பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு வேலைக்கு ஆளை போட்டு, வீட்டு வேலைக்கு ஆளை போட்டுட்டு அந்த வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தது எக்ஸசைஸா உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் தான், குறிப்பா பெண்கள். இன்னைக்கு பெண்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ற, அது பண்ற இது பண்றேன்னு குமிஞ்சு நெஞ்சு கூட்டி பெருக்கின வேலை தான். நல்லா குமிஞ்சு நெஞ்சு வீட்டுக்கு கூட்டி பெருக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும், உடலுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாலே ஆரோக்கியமா இருக்கும். சரி, அது ஒரு பெரிய டாபிக் அதெல்லாம். சரி, இப்ப இங்க வருவோம். இந்த டாபிக் என்னன்னா, இந்த மாதிரி ஆசனா பண்ணா இந்த யோகா ஆசனம் எதுக்கு உதவி செய்யுது? நான் என் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யுது. யோகாசனம் மட்டும் யோகா கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலும் 100% மக்கள் என்ன பண்றாங்க, யோகாங்கிற பேர்ல ஆசனம் மட்டும் பண்றாங்க. அந்த ஆசனம் எதுக்காக? நான் நோய் இல்லாம இருக்கணும், நான் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், எனக்கு தொப்பா வந்துடக்கூடாது, நான் குண்டாயிடக்கூடாது, அப்படிங்கிறது எக்ஸசைஸ் பண்ண. ஆனா இது ஆன்மீகமா? கிடையாது. ஆன்மீகம்னா என்னது? இறைவனை தியானிக்க வேண்டும், இறைவனோடு நம் சிந்தனை, நம் மனதை இறைவனுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும், நம் மனதில் இறைவனை தியானிக்க வேண்டும், அவரிடத்துல அன்பு செய்ய வேண்டும். அதுதான் அதோட பர்பஸ். இறுதியில வந்து, அதாவது 8 விதமான யோக பயிற்சியில 7வது நிலை தியானம். 7வது நிலை யம நியம பிரத்யாகார பிராணாயாமா ஆசனா தாரணா தியானா. தியானம் வந்து 7th ஸ்டேஜ். அப்ப தியானத்துக்கு போறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் தியானம் பண்றதுக்கு முன்னாடி உணவு பழக்க வழக்கங்கள், தன்னுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல்,
மைண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அவனால ஆசனால உட்கார முடியும். அந்த ஆசனா பண்ணாதான் உடம்பு ஃபிட்டா இருந்தாதான் அவனால 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியும். அப்படி 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் மனதை இறைவனால நிறுத்த முடியும். அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா இந்த பிராக்டிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ். ஆனா பக்தியில பாருங்க, உங்களுக்கு ஒரு அழகான ஏன் பக்தி யோகம் சிறந்ததுன்னு சொல்றேன். ஏன் பக்தி யோகம் சிறந்தது அப்படின்னா, இந்த படிப்படியான யோக முறையில 7வது நிலை தியானம், 7th ஸ்டேஜ் மெடிடேஷன் தியானம். சரி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நீங்க எல்லாம் தமிழ் கீதால இருக்கீங்க, பக்தி எல்லாம் பண்றீங்க. ஹரே கிருஷ்ணா இஸ்கான்ல வந்த உடனே முதல்ல என்ன செய்ய சொன்னாங்க? சாட் பாக்ஸ்ல போடும். இஸ்கானோட பக்தர்களை சந்திச்ச உடனே ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இஸ்கான்ல ஒரு பக்தரை சந்திச்ச உடனே முதல்ல என்ன செய்ய சொன்னாங்க? நம்மை கண்ட உடனே என்ன செய்ய சொன்னாங்க? யார் கரெக்டா போடுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பட்டி இஸ்கான்ல வந்தோடனே என்ன செய்ய சொன்னாங்க? ஒரு அணக்கம் இல்ல, தூங்கிட்டாங்களா? சரி, வருது. சாண்டிங், எஸ். ஜப தியானம், கையில ஜபமாலை கொடுத்து, இஸ்கான் கோயில்ல வந்த உடனே நம்ம கையில ஜபமாலை கொடுத்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க. இந்த மந்திரம் மகா மந்திரம், இது மனதை கட்டுப்படுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்போ நாம ஜப தியானம் செய்யறோம். இது எப்போ? அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை பக்தி ஆரம்பம். ஒரு யோக பயிற்சி பண்றவங்க படிப்படியா மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, அப்புறம் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்தி, இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவர் ஆசன பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் தியானம் பண்ற. அதுக்கு 7வது நிலை. அது பக்தியில ஆரம்பம். பக்தியில ஆரம்பம். ஆனா நமக்கு ஏன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சத்சங்கத்துக்குலாம் வரும்போது, நான் சாண்டிங் பண்றேன், ஆனா எனக்கு இன்னும் அதுல பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையே, ஏன் என்னால ஜபத்தை கரெக்டா பண்ண முடியல, ஏன் ஜபத்துல எனக்கு கவனம் செலுத்த முடியல, ஏன் எனக்கு ஜபத்துல சுவை வரல? நான் ஒழுங்கா பண்ணல, அதுதான் காரணம். என்னோட சாண்டிங் இஸ் நாட் பர்ஃபெக்ட் சாண்டிங். பர்ஃபெக்ட் சாண்டிங்னா அந்த ஜபம் பகவானை மட்டும் சிந்திக்கணும். ஜபம் பண்ணும்போது போன் பேசுறது, ஜபம் பண்ணும்போது இந்த டிவி பாக்குறது, ஜபம் பண்ணும்போது கார் ஓட்டுறது, எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாண்டிங் டைம்ல சாண்டிங் மட்டும்தான். இட் இஸ் ஆல்சோ an offense inattentive while chanting. ஜபம் பண்ணும்போது கவனக்குறைவா பகவான் நாமத்தை கவனக்குறைவா வச்சிருப்பதும் குற்றமாகும். அப்ப நம்ம சாண்டிங் கிளியரா இருக்கணும். இப்ப நம்ம தமிழ் கீதால காலையில் பண்றோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அந்த புரோபாடைய கீர்த்தனம் ஜபம் போயிட்டு இருக்கும். புரோபா ஜபத்தை கொஞ்சம் வேல்யூம் கம்மியா வச்சுட்டு நம்ம ஜபம் பண்ணுவோம், கூட சேர்ந்து பண்ணணும். அதே அதே ஃப்ளோல ஜபம் பண்ணணும். புரோபா மந்திரம் சொல்லிட்டு இருக்க, அவர் கூட சேர்ந்து நாமளும் சேட் பண்றோம். அப்படி ஜபம் பண்ணும்போது பகவானை தியானம் பண்றோம். அந்த சாண்டிங் அப்படியே ஸ்லோலி நமக்கு என்ன ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். அந்த சாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். கிருஷ்ணர் மேல மெடிடேட் பண்றதுக்கு எல்லாமே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில, நம் ஆன்மீகத்தின் முன்னேற்றம், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில எனது ஆன்மீக முன்னேற்றமே எனது நாம ஜபத்துலதான் இருக்கு. சேவை மனப்பான்மையாகட்டும், நம்ம செய்யக்கூடிய சேவையில நமக்கு ஈடுபாடு வரணும், அந்த சேவையில ருசி வரணும், அப்புறம் வைஷ்ணவருக்கு மேல அன்பு வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பக்தியில முன்னேற்றம் வரணும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா என்னுடைய சாண்டிங்ல தான் இருக்கு. இந்த ஜபத்தை நான் தியானமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜப தியானம் எல்லாத்திலையும் நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்கும். சேவையில, இறைவனை உணர்வதில், நாமத்துல சுவை, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் சாண்டிங் ஒன்லி. நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமே சாண்டிங்ல தான் இருக்கு. அந்த சாண்டிங்க நம்ம கரெக்டா பண்ணணும். ஸோ அப்போ சிலர் கேட்கறாங்க, ப்ரோபா சாண்டிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு. நோ ப்ராப்ளம். அந்த வேல்யூ கம்மியா வச்சுட்டு நம்மளால எப்படி சொல்ல முடியும்?
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சிலர் வயசாயிடுச்சு, ரொம்ப வயசானவங்க ரொம்ப வேகமா சொல்ல முடியாது. சாண்டிங்க்கு வந்து ரொம்ப கவனம் வந்து தேவை. அது ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல பாருங்க, ரொம்ப வேகமா சொன்னா வார்த்தை மறந்து விட்டு போயிடும். ரொம்ப வேகமா சொன்னா வார்த்தை விட்டு போயிடும். ரொம்ப மெதுவா சொன்னா தூக்கம் வந்துடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 இப்படி சொன்னா தூங்கிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா இப்படி சொன்னா வார்த்தை போயிடும். அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கும். அந்த உச்சரிப்பு வந்து சரியா வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கணும்னு ஆண்டாள் ஆச்சியார் சொல்றேன். வாய் எடுத்து சொல்லணும், காதால கேட்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. அந்த ஜபம் வந்து அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லி காதுல கேட்கணும். அந்த சாண்டிங் வந்து கிளியரா இருக்கும். சாண்டிங் இஸ் குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டி சாண்டிங் இஸ் வெரி வெரி, குவான்டிட்டியை விட இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி, குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு எண்ணிக்கையா சொன்னோங்கிறத விட எவ்வளவு தரமா சொல்லியிருக்கோம். அதனாலதான் ப்ரோபா சொல்ல சாண்ட் அட்லீஸ்ட் 16 ரவுண்ட். நம்ம சாண்டிங் வந்து குறைந்தபட்சம் 16 மாலையாவது சொல்லுங்க. அந்த குறைந்தபட்சம் 16 மாலைய அழகா கவனமா குவாலிட்டியா செய்யும். ஏன்னா அந்த ஜபம் நமக்கு எல்லாமே கொடுக்கும். பகவானை பற்றிய உணர்வு, அவரை பற்றிய அனுபவம், அப்புறம் வந்து பக்தியில முன்னேற்றம், சேவை மனப்பான்மை, எவ்ரி திங் இஸ் டிபெண்டிங் ஆன் அவர் சாண்டிங் ஒன்லி. எல்லாமே நம்ம ஜபத்துலதான் இருக்கு. அந்த ஜபத்தை எவ்வளவு அழகா செய்யறோமோ அவ்வளவு அழகா நமக்கு ரியலைசேஷன் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். தனி இடத்துல போய் பத்மாசனம் போட்டுலாம் உட்கார வேண்டாம். நம்ம வீட்டுல நம்ம என்னவா இருக்குமோ அப்படியே இருந்துட்டு அழகா சேட் பண்ணணும். மற்ற யோக முறைகள் வந்து அர்ஜுனனே நிராகரிச்சிட்டார். நீங்க சொன்ன அஷ்டாங்க யோக முறைய அர்ஜுனே நிராகரிச்சிட்டார். இங்க தனி இடத்துக்கு போறது, குடும்பத்தை விட்டு எல்லாம் போக முடியாது. சில நேரம் வீட்டுல பிரச்சனை வரும்போது எங்கேயாவது ஓடிடலான்னு தோணும். ஆனா போட முடியாது, போக முடியாது. அதனால என்ன பண்ணணும்? நம் மனதை பகவானின் தாமரை திருப்பாதத்தில் நிறுத்த வேண்டும். நம் மனதை பகவானின் தாமரை திருப்பாதத்தில் நிறுத்துவதற்கு மிக எளிமையான வழிமுறை வந்து ஜப தியானம். நம் ஜபத்தை தியானமாக செய்ய வேண்டும். நம் ஜபத்தை யோகமாக செய்ய வேண்டும். நம் ஜபத்தை யஜ்யமாக செய்ய வேண்டும். யஜ்யம், இந்த யுகத்துக்கான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம். யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ். யாகம் செய்யறதுனாலே விஷ்ணுக்காரன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. நம்ம சாண்டிங் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ரியலைசேஷன் கிடைக்கும், அனுபவம். ஜபத்தை நல்ல தரமா செய்தோம்னு சொன்னா நமக்கு அனுபவம் நல்லபடியா இருக்கும். ஆன்மீக முன்னேற்றத்தை கண் கூட உணரலாம். இதயம் அப்படியே வந்து சாஃப்ட் ஆயிடும், மிருதுவாயிடும். என்ன நடந்தாலும் இந்த பக்தனை பாதிக்க ஆனந்தத்துல இருக்கும். ஆனந்தாமுதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமுதஸ்பாதம் வரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதம். அப்படி இதயத்துல ராதா கிருஷ்ணன் நடனம் ஆடுவாங்க, அதை அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சாட்டிங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனாலதான் பிரபுபாதர் வந்து நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்திருக்காரு. இந்த மந்திரத்தை நாம் ஜபத்தை தியானமாக செய்ய வேண்டும். வீட்டுல வந்து அழகா துளசி மகர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த காலையில மார்னிங் செஷன் சாண்டிங் நடக்குது இல்லையா, தமிழ் கீதால சாண்டிங் நடக்குது. எல்லா சாண்டிங் செஷன்ல வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு துளசி முன்னாடி இல்ல பகவான் முன்னாடி உட்காந்து அழகா சாண்ட் பண்ணும். பக்தர்கள் வந்து அழகா வந்து ஜபா டாக் கொடுக்குறாங்க, ஜபத்தை பத்தி பேசுறாங்க, பக்தியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நாம் கண் கூட உணரலாம் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையிறது. அதை உணர்றது மட்டும் இல்ல, அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே.